ஓகே, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மொபைல் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க மொபைல் சம்மந்தமான வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன iQOO 90 அந்த மொபைலோட ஸ்பெக்ஸ், அதாவது அதோட காம்படிட்டிவ் மொபைலான OnePlus 10T அதுக்கப்புறம் iPhone 12 விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. கூடவே இந்த மொபைல் நீங்கள் வாங்குறப்ப 3 பிராண்ட் மொபைலை எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொபைல் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, iQOO 90 இதோட காம்படிட்டரோட என்ன பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை வந்து பார்த்தலாம். ஓகே, இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸர், ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு இது ஒரு ஸ்னாப்டிராகனோட டாப் ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். ரேம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR5லையும், ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஓட வருது. இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் E5 AMOLED Full HD+ டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 nits வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 Hz வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இதோட டச் ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1200 Hz இன்ஸ்டன்ட் டச் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பேக் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல்ல சாம்சங்கோட GN5 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள், கூடவே மேக்ரோ ஷாட் எடுக்கவும் யூஸ் ஆகும். இந்த மொபைல் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் சிப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுல OnePlus அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் சிப் ஆட் ஆயிருக்கு. இது என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங்க்கும் அதுக்கப்புறம் கேமராவுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹார்ட்வேர் சிப்னால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேம் விளையாடுறப்ப 90 FPS வரைக்கும் ஸ்மூத்தான கேம் பிளே வந்து பண்ணிக்க முடியும். கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா நைட் விஷன், போட்டோகிராஃப் மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த சிப் வந்து ஹெல்ப் பண்ணும். அடிஷனலா இதுல கேமிங் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா VC லிக்விட் கூலிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4700 mAh கொடுத்திருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ற மாதிரி 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்லே பிரிக் வந்து கொடுத்துறாங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை ஓவராலா சொல்லிட்டேன். இதோட காம்படிட்டரான சேம் ஸ்பெக்ஸ்ல இருக்கக்கூடிய OnePlus 10T அதுக்கப்புறம் iPhone 12 விட என்ன பெட்டரா இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்த்தலாம். ஹைலைட்டான விஷயம் இதுல ஹார்ட்வேர் சிப். இதுல iQOO 90ல வந்து பாத்தீங்கன்னா V1 அப்படின்ற ஹார்ட்வேர் சிப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது ஐபோன்லயும் கிடையாது, OnePlus 10Tலயும் கிடையாது. அடுத்த ஹைலைட்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் வந்து கொடுத்திருக்காங்க. பட் OnePlus 10Tலயும் iPhone 12லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி. இந்த மொபைல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா E5 AMOLED Full HD+ டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. பட் OnePlus 10Tல வந்து பாத்தீங்கன்னா E4 டிஸ்ப்ளே தான் இருக்கு. இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா E5 டிஸ்ப்ளேல 25% வந்து பவர் கன்சப்ஷன் E4 டிஸ்ப்ளேவோட கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மொபைல்ல பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிறது 1500 nits வந்து கொடுத்திருக்காங்க. பட் OnePlus 10Tல வந்து பாத்தீங்கன்னா 1300 இருக்கு. iPhone 12ல வந்து பாத்தீங்கன்னா 1200 தான் கொடுத்திருக்காங்க. இதுல இன்ஸ்டன்ட் டச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200 Hz வந்து கொடுத்திருக்காங்க. பட் OnePlus 10Tல வந்து பாத்தீங்கன்னா 1000 Hz, இன்னொரு மொபைல்ல 120 Hz தான் வந்து கொடுத்திருக்காங்க. iQOO 90ல வந்து பாத்தீங்கன்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 20 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கும். பட் iPhoneல வந்து பாத்தீங்கன்னா up to 60 minutes வரைக்கும் எடுத்துக்கும். சோ ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து OnePlus 10T விட பெட்டரா இருக்கும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா iQOO 90ல வந்து 50 மெகா பிக்சல் GN5 சென்சார் இருக்கனால நமக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து OnePlus 10T விட பெட்டரா இருக்கும். இந்த மொபைல்ல 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, கூடவே நமக்கு 2.5 சென்டிமீட்டர் மேக்ரோ கேமரா ஷாட்ஸ் எடுக்க உதவுது. பட் OnePlus 10Tல வந்து பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் தான் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. iQOO 90ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் டெடிகேட்டடான போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க. பட் OnePlus 10T கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அங்க 2 மெகா பிக்சல் தான் இருக்கு. முக்கியமா OnePlus 10T ஓட கேமராவை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களோட மிட் ரேஞ்சான Nord 2 அதுக்கப்புறம் Nord 2T இந்த கேமரா ஈக்குவலா தான் வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமா iQOO 90ல வந்து பாத்தீங்கன்னா டைப் C கனெக்டர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வயர்டு ஹெட்போன்ஸ்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. பட் OnePlus 10Tல அது கிடையாது. iQOO 90லயும் OnePlus 10Tலயும் வந்து பாத்தீங்கன்னா VC லிக்விட் கூலிங் வந்து கொடுத்திருக்காங்க.
பட் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10Tல சிங்கிள் எக்ஸ் ஆக்சிஸ் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் iQOO 90ல வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் இன் டிஸ்பிளே மான்ஸ்டர் டச் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10T விட iQOO 90ல பெட்டரான கேம் பிளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சைட் பை சைடா இந்த மூணு மொபைலுக்கான கம்பேரிசன் வந்து காட்டுறேன். எது ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கோ அதை நான் கிரீன்ல மென்ஷன் பண்றேன். iQOO 90ல எதெல்லாம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத கிரீன்ல நீங்க பார்க்க முடியும். இந்த மூணு மொபைலோட பிரைஸ் கம்பேரிசன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மூணு மொபைலை விட ஸ்பெக்ஸ் வந்து iQOO 90ல தான் அதிகமாகவும் இருக்கு. பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மொபைலோட iQOO 90ல தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்துட்டீங்களா 5000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட OnePlusஓ ஷாமியோ இல்லை ரியல்மி இந்த மூணு பிராண்ட் மொபைல் வச்சுருக்கீங்க. இந்த மொபைலோட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அரௌண்டு நீங்கள் டிஸ்கவுண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போக 35000க்கு இந்த மொபைலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் iQOO 90 தான் OnePlus 10T விடையும் iPhone 12 விடையும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.